மோஸ்ட்லி ஷிவானின்னு தான் கூப்பிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் சிட்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல லைக் அப்பாவோட அம்மா பேர் வந்து நல்லம்மாள். சம்டைம்ஸ் குட்டி நல்லம்மாள்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி ரொம்ப ஒல்லியா இருந்தனால என்ன குச்சின்னு கூப்பிடுவாரு. இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கிறதுனால என்ன ஸ்டவன்னு கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க அட்வைஸ் குடுத்துட்டு இருக்கப்ப, எனக்கு ஏதாவது கோவம் வந்தா ஹி வில் லைக் "உன் புள்ள வரும்போது நீயும் இதான் சொல்லுவ" அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஐகானிக் லைன் என்ன? எதுவா இருந்தாலும் கவலைப்படாத, தண்ணி குடிச்சிட்டு சரியாயிடும்னு சொல்லுவாரு. அதாவது வந்து நான் முன்னாடி வந்து என்னோட இத இங்க பின்னாடி டெயில் போன் சொல்லுவாங்கல்ல, டெயில் போன வந்து உடைச்சேன். அப்போ வந்து அவர் கேஷுவலா அவர் என்ன திட்டுவாரு, "ஏன் இப்படி உடைச்ச? இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கே!" அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நெனச்சேன். ஆனா தண்ணி குடிச்சிரு சரியாயிடும். ஆனா பட்ட வலிலாம் எனக்கு தான். எனக்கு தான் தெரியும் வலிலாம். ஓகே, அப்பாக்கு லைக் ஒரு ஒரு பாயிண்ட் குடுத்தா போதும். அத பத்தி ஒரு வாழ்க்கை ஒரு மாரலே சொல்லி தந்துருவாங்க. ரொம்ப லைக் சீரியஸான மூமெண்ட்ல எல்லாரும் ஒரு 10, 11 பேர் வந்து செம்ம சீரியஸா கண்ண மொறச்சுக்கிட்டு, ஐ கான்டாக்ட் வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்ட்டா வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுவாரு. மொத்த மூமெண்ட்டயே உடைச்சிருவாரு. அப்படியே அந்த சீரியஸ்னஸ்ல கூட ஒரு காமெடி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஓகே, எங்க அப்பா வந்து மோஸ்ட்லி லைக் அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் லைக் சக்தி ஒரு டெக்னோபிரனியர், ஹி இஸ் அ பிசினஸ் ஓனர், ஹி இஸ் அ லைக் நெறைய கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு. பெரிய ஆளு. அந்த மாரி தான் எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா ஒரு குழந்தை. அண்ட் லைக் நெறைய பேர் சொல்லுவாங்க, "உங்க அப்பா வெள்ளனா அவ்ளோ பெரிய ஆளு. நீ வீட்ல ஏன் இப்படி பேசுற?" அந்த மாரிலாம் என்கிட்ட நெறைய பேர் கேட்டுருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மை டாட் இஸ் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் இப்ப 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்தது. நான் வீட்ல அவ்வளவா இருக்கிறதில்ல. வேலை, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது. அந்த மாரி நான் அவ்வளவா அவங்க கூட ரீசென்ட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அவரு என்ன மிஸ் பண்றாருன்னு எனக்கு தெரியுது. ஆனா, ஸ்ட்ரெய்ட்டா நான் உன்ன மிஸ் பண்றேன்னு அவருக்கு சொல்ல வராது. ஸோ, ஏதாவது லைக் நீ வீட்டுக்கு வரதில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல, அந்த மாரி லைக் திட்டி கொண்டு போயிடுவாங்க. பட் ஐ கேன் டெல் லைக் பிஹைண்ட் ஆல் தட் லைக் ஆங்கர் இஸ் ஜஸ்ட் ஹிம் வாண்டிங் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ. நான் அவர எப்படி பார்க்குறேன்னா, அவர் அவ்வளவா நெறைய விஷயம் அவர் பண்றேன்னு சொல்லிக்கவே மாட்டாரு. ஆக்சுவலி அவர் பிளேட்ல வந்து நெறையா இருக்கும். ஸோ ஹீஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர் சொல்லவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வேல பார்த்துக்கிட்டே இருப்பார். பிஸியாவே இருப்பார். ஸோ எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாதி நேரம் வீட்லயே இருக்க மாட்டாரு. என்னடா பண்றாரு இவரு? சாட்டர்டே, சண்டே கூட வெளில போறாரேன்னு இருக்கும். ஆனா அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. மெமரி. ஓகே. நான் ஓ லெவல்ஸ் படிச்சுட்டு இருந்தப்ப, ஆம் அட் தட் பாயிண்ட் ரைட் நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். லைக் அட் தட் பாயிண்ட் நான் ஜென்ரலா எனக்கு ஒரு கன்டென்ட் வந்து நான் திருப்பி திருப்பி படிச்சா எனக்கு புரியும்னு எனக்கு தெரியும். ஆனா அப்ப இருக்கிற டைம்ல ஐ டிட்ன்ட் ஹேவ் டைம் டு ஸ்டடி கன்டென்ட் மை செல்ஃப் அண்ட் டூ பிராக்டிசஸ் மை செல்ஃப். அண்ட் எங்க அப்பா ஜென்ரலி லைக் பொம்பள புள்ளனா லைக் வீட்டு வேலை பார்க்கணும், இல்ல சமைக்கணும் அந்த மாரிலாம் நெனைக்க மாட்டாங்க. அவருக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம். அந்த விதத்துல எனக்கு படிப்பு தான் முக்கியங்கிற மாரியே என்ன வளர்த்துட்டாரு. ஸோ அந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம லைக் படிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஆனா மார்க் வரணும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஓடிட்டு இருந்தேன். அப்ப அவர் என்ன கூப்பிட்டு வச்சு, "நீ ஏன் தனியா படிக்கிற? சேர்ந்து படிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் ஃபுல்லா லிவிங் ரூம்ல ஒரு டேபிள் போட்டு, ஒரு பெரிய ஒயிட் போர்ட லிவிங் ரூம்ல வச்சு, அதுல தான் 1 மாசம் நான் படிச்சேன். ஸ்பெஷல் மெமரி. இது வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும் அட்லீஸ்ட். ஸோ, அ தோபி காட்ல வந்து ஒரு பியானோ கிளாஸஸ் வந்து முன்னாடி போயிட்டுருந்தேன். முன்னாடி அ அனிருத் ஆவணும் ஒரு ஆசையில வந்து போயிட்டுருந்தேன் முன்னாடி. இப்போ விட்டாச்சு. ஆனா அப்போ வந்து அந்த கிளாஸ் போறேன்னு இல்ல. அந்த கிளாஸே ஒரு 3/4 மணி நேரம் லேட்டா தான் போவேன். அது வேற விஷயம். ஆனா அந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு கீழ மெக்டானல்ட்ஸ் இருக்கும் தோபி காட்ல. ஸோ அங்க போய் எப்பவுமே நல்லா சாப்பிட்டுட்டு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் லைட்டா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே சாப்பிடாத மாரி நடிப்போம். நானும் அப்பாவும். அப்பதான் லஞ்ச் சாப்பிடுவோம்னு. இல்லன்னா அம்மா திட்டுவாங்கல்ல வெளில சாப்பிட்டா. ஆம். நான் எப்போ பேசணும்னு தோணாலும், "சரிம்மா, வாம்மா, இல்ல ஒரு வாக் போலாம்மா, வந்து உட்காரும்மா, ஒரு டீ குடிம்மா." எப்ப நான் பேசணும்னு தோணாலும், ஹி இஸ் தேர் ஃபார் மீ. அண்ட் லைக் ஒரு டீனேஜ் இயர்ஸ்ல லைக் நமக்கு அப்பா வேணாம், அம்மா வேணாம், நான் பாட்டுக்கு போறேன். அந்த மாரிலாம் ஒரு ஃபீல் வரும்ல. அப்படி எனக்கு வந்தப்ப கூட அவர் என்ன விடல. லைக் அவரு என்கிட்ட வந்து என்கிட்ட பேசு. என்ன பிரச்சனை? என்ட்ட சொல்லு, பார்த்துக்கலாம். அந்த மாரி ஹீஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. அண்ட் எனக்கு இப்பலாம் யோசிக்கும்போது, ஒரு மனுஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு லைக் குடும்பத்துக்கும் இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றான்னா, அது அது மகாலிங்கம் சக்திவேல். அவரால மட்டும் தான் முடியும் எனக்கு தெரிஞ்சு. அந்த விதத்துல ஐ திங்க் ஐ அட்மயர் how he prioritizes family and how present he is for everyone around him. அவரோட வில்லிங்னஸ் டூ வொர்க் ஹார்ட்ன்னு தான் சொல்லுவேன் நானு. அதாவது தேர் ஆர் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் ஹி ரியலி கேனாட் டூ இட். ஆர் லைக் நம்ம யோசிப்போம், இவ்ளோ அவர் பிளேட்ல இருக்கே எப்படி இவர் செய்றாரு அப்படின்னு யோசிப்போம்.
but he'll still somehow manage to find the time to finish the given job. So for me, அந்த கொடுத்த வேலையை அதை ஒழுங்காக செய்யணும், அழகாக செய்யணும் அப்படிங்கிற அந்த ட்ரேட் வந்து டெஃபினெட்லி லுக் அப் டு. ஓகே, எங்க அப்பா ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுப்பாங்க. போறவங்க வரவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை டிஃப்ரெண்டா பண்ணலாம்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு $5 அந்த மாதிரி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சா நாங்க நேரம் பில்லியனர் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்டா பண்ணலாம்னா அவர் சொல்ற அட்வைஸுக்கு அவர் பே ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக அவர் வந்து மேபி கொஞ்சம் வீட்டில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. லைக் ஏன்னா என் தங்கச்சி P4ல இருக்கா, தென் நான் வந்து இப்போ NSல இருக்கேன். ஸோ அந்த வெளில இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு வீட்டில் நம்மளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, as cringe as it sounds, as like cheesy as it sounds, எங்க அப்பா இல்லாம நான் இல்ல. சக்திவேல் இல்லாம சக்திவேல் சிவானி இல்ல. யா. அவர் வந்து ஹீஸ் அ கூஃபி பட் சீரியஸ் பர்சன் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்லுவேன். நார்மலி நான் அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். பட் இப்போ ரீசெண்டாக அப்பா கிட்ட நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஐ திங்க் சம்டைம்ஸ் லைக் நான் சொல்ற வார்த்தையை நான் ஒரு 2 டைம்ஸ் யோசிச்சா நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அந்த மூமெண்ட்ல அவரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி அவரை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் சம் திங்ஸ் தட் ஐ சே லைக் அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு, லைக் நம்ம பொண்ணுக்கு நமக்கு பிடிக்கலையோ, லைக் நம்ம பண்றது உண்மையிலேயே நம்ம பொண்ணுக்கு செட் ஆகலையோ, அந்த மாதிரி அவருக்கு அந்த ஃபீலிங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சம்திங் ஐ வாண்ட் டு டெல் ஹிம் இஸ் ஐ லவ் ஹிம் அ லாட். இந்த உலகத்துல அவரை மாதிரி யாருமே என்னை பார்த்துக்க முடியாது. அண்ட் அவரை விட எனக்கு பிடிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யா, ஐ திங்க் இது அவருக்கு நான் ரீசெண்டா சொல்லலை. அண்ட் இப்போ ரீசெண்டா நான் சண்டை போட்டுட்டு இருக்கனால எனக்கு சொல்லவும் வரல. பட் அந்த ஒன்று மட்டும் நான் இங்கே லைக் ஃபாதர்ஸ் டேங்கிறத தாண்டி ஐ லவ் ஹிம் அ லாட். அண்ட் அவரை அதை எனக்கு சம்டைம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியாது. ஸோ அப்பா, ஐ லவ் யூ. அது உங்களுக்கு தெரியாத ஆள், லைக் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே ஐ லவ் யூ. யா. To be honest, என்னன்னா actually I look up to him a lot and I aspire a lot of traits. I aspire to be like him in a lot of ways. But I've never really told him this to his face because, you know, guy thing, நம்ம அவ்வளோவா ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். It's a very chill thing. But I really look up to him a lot. And when I grow up to be an adult, I look up to managing a family like him. அவரை மாதிரியே குடும்பம் நடத்தணும், அவரை மாதிரியே சொசைட்டிலையும் ஒரு பார்ட்டாக இருந்துக்கிட்டு குடும்பத்துலையும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஐ லுக் அப் டு தட். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு கேம் மாதிரி பண்ணால, அதை பற்றி நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் இது வரைக்கும் சொன்னதை பற்றி நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசில், பிள்ளைங்க மனசில் வந்து பேரண்ட்டை பற்றின ஒப்பீனியன் என்ன? நீங்கள் அது சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேரண்ட்ஸை பற்றி? அதாவது குறிப்பாக வந்து அப்பாவை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அதனுடைய அந்த அந்த இது வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிட்டேன் நான். 20 வருஷம் பின்னாடி போயிட்டு, ஆமாம். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீராம் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணார், பிறந்தப்போ என்ன பண்ணார், அதுலேருந்து வந்துட்டு ஐ கேன் ஐயா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அதுலேருந்து ரொம்ப, அதாவது வெண்ட் பேக் and then thought through like, oh, நம்ம இவ்வளோ தூரம் we crossed over with Sriram. So I'm very happy about Sriram. இப்போ இவன் சொன்ன ஒரு விஷயம் உங்களை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நடந்ததில்ல நிறைய போய் சொன்னார். அதெல்லாம் ஓகே, ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். ஸோ அண்ட் we have to give back to community. அதுவும் வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அவர் சொன்னதில் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயம் வந்து which I feel is லைக் நான் வந்து ஃபேமிலியை விட்டு தள்ளி போயிட்டோங்கிற மாதிரி சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. விச் ஐம் ட்ரைங், மீனிங் இப்போது வந்துட்டு அவ்வளோவா நிறையா ஃபேமிலியோடு தான் சுற்றிட்டுருக்கோம். வெளியில் வேறு எதுவும் வந்து கமிட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை. என் அப்பாவை நானே கேட்கக்கூடாது. ஆனால் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, பிள்ளைங்க, அதாவது நம்ம தான் பிள்ளைங்களை கவனிச்சிட்ருக்கோம். பிள்ளைங்க நம்மளை இப்போ நம்மளுடைய வந்து நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சிக்கல
அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் வந்து மாறுது. பிள்ளைங்களும் நம்மளை வந்து கவனிச்சிட்ருக்காங்க, நம்மளை பற்றியும் யோசிக்கிறாங்க, நம்ம மட்டும் யோசிச்சிடல. அது இன்னும் வந்துன்னு கேட்டாக்க வந்து அந்த பிணைப்பையும் இன்னும் புரிதலையும் வந்து அதிகரிக்கணுங்கிறது வந்து ஒரு சிந்தனை வந்து தூண்டுது. இப்போ ஒரு அப்பா ஆனதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த உண்மை ஒருத்தங்க ஒரு அப்பா ஆகிற வரைக்கும் புரியாது, அதுக்கு அனுபவிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இது புரியும் அப்படின்னா அது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? அப்பா ஆனதுக்கப்புறம் தான் புரியும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இட் இஸ் ரியலி த பேபிஸ். லைக் அந்த குழந்தைங்க வந்து பிறந்து வளரும் போதுட்டு வந்துட்டு அவங்க பண்ணுற சேட்டை, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் அ யூனிக் ஃபீலிங். அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது புரியும். நான் வந்து ஸ்ரீராமை பார்க்கும்போதெல்லாம் என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சின்ன வயசில் நான் என்னெல்லாம் சேட்டை பண்ணேன், ஸோ எப்படிலாம் மிச்ச பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவர் பண்ணும்போது தான் அது தெரியும், ஓகே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணதையே தான் இவரும் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு, ஓ அப்படியா இதெல்லாம் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறதும் வந்து நானும் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த சைட்டெல்லாம் நீ பண்ணியிருக்க, உன்னை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோட 2வது குழந்தைக்கு வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டாட்டரு, ஸோ விச் இஸ் ஒன்லி டாட்டர் இன் த ஃபேமிலி. ஓகே, ஸோ அப்படிங்கும்போதுட்டு இட் பிகம் ஸோ ஸ்பெஷல். ஸோ நம்ம நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறோம், நிறைய கேட்குறதெல்லாம் வாங்கி தரோம். அண்ட் வேற ஆமாம், நீ முதல் பையன், ஓகே, அவங்க முதல் பொண்ணு. ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. எனக்கு மெயினாக 2 விடயங்கள் சொல்லணும். ஒன்று வந்து இந்த கண்ணதாசனோட ஒரு பாடலில் வரும், பிறப்பால் வருவது யாதனை கேட்டேன்னு தொடங்கி அது கடைசியில் முடிகிற போது வந்து அந்த வாழ்க்கையினுடைய இதை அனுபவித்து அறிவது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதோட முடியும் அது. ஓகே, அனுபவித்து அறிவதே வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன்னு அந்த இது வந்து முடியும். அந்த மாதிரி வாழ்வினுடைய ஒவ்வொரு அடிகளும் அடுத்த நிமிஷம் என்னங்கிறது வந்து புரியாத புதிர், அதை அனுபவித்து தான் அறியணும். அதெல்லாம் இந்த பேரண்ட்ஹுட்டுக்கு முன்னாடி, அப்பாவாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இல்லை, இது எல்லாமே புதுசு தான். அதுலேயும் குறிப்பாக சிவானியை பொறுத்த வரைக்கும் அதன் கிட்டக்க வந்து அந்த கருவிலிருந்து வந்து குழந்தைய கையில் வாங்குற வரைக்கும் ஆனால் அந்த இது வந்து கிட்டாக்க வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு நிகழ்வு அது. அது இந்த மருத்துவ போராட்டம் ஒன்று, அதுவே நான் வந்து அதில் நம்பிக்கையோடு கொண்ட வந்து ஒரு தருணம் அது. 2வது செய்தி என்னென்னா, இந்த குறிப்பாக அந்த டீனேஜில் வந்து இந்த பருவத்தில் அது இகல்னு தமிழில் சொல்லுவாங்க. அது வந்து இந்த வேறுபடுறது, இப்போ நம்ம ஒன்று சிந்திக்கிற பொழுது அதிலிருந்து வேறுபட்டு நிற்கிற பொழுது, அந்த வேறுபட்டு நிற்கிற ஒன்றிலேருந்து எப்படி வந்து அதை சமன்படுத்தி கொண்டு வர்றது, அந்த புரிதலை கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு சவாலான ஒன்று. அதை எனக்கு 2 பொண்ணுங்க, சிவானி சின்ன பொண்ணு. அந்த அவங்க வந்து நம்ம சிந்தனைக்கு அவங்க மாறா ஒன்று சிந்திக்கிற பொழுது அதில் வந்து நான் மாற்றிடுவேன்னு நினச்சிக்கிட்டு அதில் வந்து பிடிவாதமாக இருக்கிற போது, அதாவது சிவானி வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்கறது அதான சொல்கிறீங்க. அவங்க பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ் உனக்கு சின்ன வயசில் புரியல, ஆனால் இப்போ யோசிக்கும் போது இவ்வளோ பண்ணியிருக்காங்களே நமக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பற்றி சொல்லு. கண்டிப்பாக இந்த புஷ் பண்ணுறது தான். அதாவது எதுவாக இருந்தாலும், ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேலண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஏன் நம்மளை இப்படி போட்டு நேக் பண்ணுறாங்க, இது போ, இந்த காம்படிஷன் போ, அந்த கிளாஸ் போ அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததே தவிர நமக்கு அது ஏன் அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு புரியல. ஆனால் இப்போ பெரிய வயசு வந்தப்போ when I look back at it, நான் இத்தனை கிளாஸ், இத்தனை காம்படிஷன், இவ்வளோ எக்ஸ்போஜர் எனக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தென் இட் சீம்ஸ், அப்பா இதெல்லாம் நான் தனியாக என்னால் நோவே என்னால் தனியாக இதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. அது வந்துட்டு இட் கோஸ் வித் த இண்டிவிஜுவல்ஸ். ஸ்ரீராமோட வந்துட்டு அவரோட கேரக்டர் வந்துட்டு ஹீ கேன் கெட் அலாங் வித் எனி திங். எது செய்கிறதுனாலும் ஓகே நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் ஹீ வில் டேக் த ஓனர்ஷிப் அண்ட் தென் ஹீ வில் ஒர்க் ஃபார் இட். ஸோ அது வந்து அவரோட கேரக்டர் அது. ஸோ இட் டசன்ட் அப்ளை ஃபார் எவ்ரிபடி. ஸோ
அவர் வந்துட்டு ஓகே நம்ம இன்னொரு காம்படிஷன் இருக்க யூ ப்ரிப்பேர் ஃபார் திஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இந்த பாட்டை மனப்பாடம் பண்ண நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஹாப்பியாக எடுத்து செய்வார். அவருக்கு வந்துட்டு எப்போ அது வந்து அந்த கருத்து வந்துட்டு நம்ம திணிக்கிறோம் அப்படிங்கிறது புலப்பட்டுச்சுன்னாக்க அதுவே 15 வயசுக்கு மேலே தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமும் நம்ம அது பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் அவரே டிசைட் பண்ணுறாரு. ஸோ நீ வளர்ந்ததுக்கு காரணம் நீ தான். Wow. That's a big statement. அதான் பிரிட்ஜ் போட்டு கொடுத்தாரு, அது மேலே நான் நடந்து வந்தேன். சரி, 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணுறது நடுவில் நான் அதுக்கு வந்திருக்கேன். ஓகே சாக்ரிஃபைஸ்னு யோசிச்சா லைக் அப்பா எனக்கு பண்ண சாக்ரிஃபைஸ்னு யோசிச்சா எனக்கு லைக் சாலிடாக ஒன்று தோண மாட்டேங்குது. பிகாஸ் ஐ திங்க் ஹிஸ் லைஃப் வாஸ் அ சாக்ரிஃபைஸ். லைக் அவர் அப்பா ஆனதே ஒரு சாக்ரிஃபைஸ். இந்த 18 வருஷத்தில் என்னை லைக் வளர்த்ததே ஒரு சாக்ரிஃபைஸ் தான். பிகாஸ் எங்கள் அப்பா ஃபார் வே ஆஃப் கான்டெக்ட் எங்கள் அப்பா ஜாயின்ட் ஃபேமிலி. அந்த வீட்டுக்கு இவர் ரொம்ப லைக் ஹி பிளேஸ் அ வெரி பிவட்டல் ரோல். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் சின்ன வயசுலேருந்தே அவரோட குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். லைக் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டு வெளில வந்துட்டார். சின்ன வயசுலேயும் வீட்டுக்கு வெளில தான் இருக்கார், இப்போயும் வீட்டுக்கு வெளில தான் இருக்கார். அது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி ஃபிசிக்கலா பிகாஸ் அவர் வீடு லைக் பிறந்தது வளர்ந்ததுலாம் ஊரில் தானே. ஸோ ஃபிசிக்கலாக சின்ன வயசுலேருந்தும் அவர் வீட்டுக்கு வெளில தான் இருந்தார். இப்போயும் சிங்கப்பூரில் எங்களை பார்த்துக்கிறது, எங்களை இது பண்ணுறதுங்கிறது இப்போயும் வீட்டுக்கு வெளில தான் இருக்கார். இது ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசில் புரியல. ஸோ ஐ திங்க் ஹிஸ் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ சாக்ரிஃபைஸ் ஃபார் மீ. எனக்கு அது அப்போ புரியல, பட் இப்போ எனக்கு ஊர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் யோசிக்கும் போது லைக் இவ்வளோ லைக் எனக்கு ஊர்னா ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவர் இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களை வளர்த்து ரொம்ப பெரிய விஷயம். என்னையும் அக்காவும் தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி 2 பிள்ளைங்களை வளர்த்து ஐ திங்க் இட்ஸ் a big feat. Yeah, that's what I was saying. என்னை பொறுத்த வரைக்கும் தியாகம்னு சொல்கிற சொல் வந்து ரொம்ப பெரிய சொல். அதுக்கு பதிலாக வந்து இயல்பாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அன்றாடம், அது சிறிதோ பெரிதோ இயல்பாக செய்யணும், முடிஞ்சதை செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். இது என்னுடைய வந்து இது. அது பிள்ளைங்க, குடும்பம் வந்து நட்பு, உறவு, இப்படி யாரை தெரிஞ்சாலும் எங்கே முடிஞ்சாலும் இப்போ இந்த இடத்துல எதாவது செய்ய முடிஞ்சால் நல்லதை செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். தட் மெமரி ஷுட் பி வந்து நமக்கு வந்து இதாக இருக்கணும். அந்த மாதிரி செய்கிறது தான் இதில் தியாகம்ன்ற அளவுக்கு உதான விஷயங்கிறத விட இயல்பாக போகிற போக்கில் அப்படியே வந்து செஞ்சுட்டு போகிறது தான். நீங்கள் பசங்களை வளர்க்கும்போது சின்ன வயசுலேருந்து ஒரு கை குழந்தையாக இருக்கும்போது, அது ஒரு மழலை பருவத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்கூல் போயிட்டு இருந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து கையை பிடிச்சே கூட்டி போயிருப்பீங்க. எது தப்பு எது சரி எல்லாம் எடுத்து சொல்லி வளர்த்துருப்பீங்க. ஒரு பாயிண்டில் இது பழச்சிக்கும், இதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் பார்த்து செய்ய தேவையில்ல. இது அது அவளுக்கு தெரியும், இல்லை அவனுக்கு தெரியும், எப்படி அவனை பார்த்துக்கிற மெச்சூரிட்டி அவனுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம லைக் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லிக்கிட்டீங்க லைக் ஓகே போதும், we need to back off a bit. அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரைக் ஆனிச்சு? இந்த காலத்து பசங்களுக்கு வந்துட்டு அவங்க பெற்றோரை விட அவங்களுக்கு நிஜமாகவே நிறையா தெரியும் தான். இதை ஒத்துக்க வேண்டிய விஷயம் இது. இந்த பெற்றோர்கள் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நாள் ஆகும். ஒரு சில பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் இன்னும் ரியலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பசங்களுக்கு வந்துட்டு பெற்றோரோட நிறையா தெரியுது அப்படிங்கும்போது தன்னிச்சையாக அவங்களால முடிவு எடுக்க முடியுது. அந்த முடிவு வந்துட்டு ஒரு சரியான பாதை தான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க பெற்றோருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிள்ளைங்க வந்துட்டு அதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல, அதையும் வந்துட்டு அவங்க சரியாக சொல்ல முடியறதில்ல, கம்யூனிகேட் பண்ண முடியறதில்ல. அதாவது ஒரு சரியான விதத்தில், அதாவது சரியான விதங்கும் போது ஒரு கான்வர்சேஷன் வரும்போது ஒரு காமான சுச்சுவேஷனில் இது இப்படி பண்ணணும்ப்பா, ஸோ திஸ் இஸ் இது மாதிரி போச்சுனாக்கா திஸ் இஸ் கோயிங் டு பி மை கரியர் பிளான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க சொல்கிறதுங்கிறத வந்து 2 பேரும் கேட்குற மன அந்த இதில் இருக்கணும். அப்படியா இருக்கும்போது தென் இட் வில் பி க்ளீன் கான்வர்சேஷன். ஸோ
அது வந்து பெற்றோர் முதல்ல வந்துட்டு பிள்ளைங்களை நம்பணும், அவங்க சொல்கிறத வந்துட்டு கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க தென் தெர் இஸ் கோயிங் டு பி லெஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இன் த ஃபேமிலி. என்னென்னா பிள்ளைங்க வந்து அது இப்போ எங்களுக்கு நீங்கள் பிள்ளைங்க, நாளைக்கு வந்துங்கிறது உங்களுக்கு வந்துங்கிறது இன்னும் அனதர் வந்துங்கிறது ஒரு 20 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸில் உங்களுக்கு பிள்ளைங்க வரும். இன்றைய காலச்சூழலுக்கு ரொம்ப வந்துங்கிறது ஏற்புடையவர்களாக இருப்பாங்க பிள்ளைகள். அப்போ பெற்றவர்கள் வந்துங்கிறதுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்துங்கிறது பின்தங்கி தான் இருப்பாங்க. அதனால் பிள்ளைங்களால் நிறைய போக முடியும், நிறைய தூரம் போக முடியும். ஏன்னா நீங்கள் எங்கள் தோல்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அப்போ உங்களோட உயரம் வந்துங்கிறது ரொம்ப பெருசு. ஓகே, ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தோல்லேருந்துன்னு சொல்லும்போது இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு கீழே நாங்கள் நிற்கிறோம், இந்த ஃபவுண்டேஷன். இப்போ இந்த ஃபவுண்டேஷனோட வேல்யூஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது யூ கேன் கோ ஃபர்தர், ரொம்ப தூரம் போக முடியும். சரியா, Any thoughts? ரொம்ப சரியாக சொன்னீங்க. நான் கரெக்டு. அதாவது நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லித்தராங்களோ அந்த வாழ்க்கை விழுமியங்களையும் அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் இணைச்சி செஞ்சோன்னா தான் நமக்கு பிடிக்கிறதையும் செய்கிறோங்கிற திருப்தி வரும். நம்ம குடும்பத்தோட அந்த அந்த ஒரு ட்ரெடிஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குட் பர்சன், ஐம் அ குட் சமாரிட்டன் அப்படிங்கிற அந்த வேல்யூவையும் நம்ம வந்து வில் கண்டினியூ ஃபார்வர்ட். Important to make a compromise. லைக் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நமக்கு ஏற்றுக்கவும் முடியாது அட் த சேம் டைம். பட் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் அவங்களாலையும் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் அவங்க வளர்ந்த பருவத்துக்கும் நம்ம வளர்கிற பருவத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் இட்ஸ் லைக் இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் கண்டுபிடிச்சாதான் ரெண்டு பக்கமும் ஹாப்பியாக இருப்போம். ஓகே, இது கொஞ்சம் ஜோவியா. ஓகே, உங்கள் அப்பா பண்ணுற ஒரு விஷயம் உன்னை அன்னாய் பண்ணுவோன்னா நீ என்னன்னு சொல்லுவேன்? நீ முதல்ல சொல்லு. இல்ல நீ சொல்லல, நான் கேள்வி நானே எப்படி பதில் சொல்லுவேன், நீ சொல்லு. கடைசி கேள்வி இப்படி இன்னைக்கு நைட் எனக்கு டின்னர் கிடைக்குமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு அதை டிக்டேட் பண்ற ஒரு கேள்வியா இருக்கு. சாப்பாடு போட்டுருங்க பாவம். அனாய் பண்றதுன்னா அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அவரை சம்டைம்ஸ் இந்த ரொம்ப இந்த சீரியஸான மூமெண்ட்டில் வந்து ஜோக் பண்ணுவார். அது எக்ஸாக்டாக ஒன்றும் இல்லை, நல்லது தானே, அது நல்லது தான். ஆனால் அது ரொம்ப ஒரு அல்ட்ரா சீரியஸான மூமெண்ட். அதாவது என் வாழ்க்கையே மாற்றுற அளவுக்கு ஒரு முடிவில் இப்போ வந்து அந்த சினரோல வந்து தண்ணி குடிச்சிரு சரியாயிடும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ரகு சார் அவர்கள் இல்லை அதான் என்னோட அதான் இதெல்லாம் சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு டீப் தாட்ல இருக்கும்போது அவர் சொல்லுவார். ஆக்சுவலி அது அனாயன்ஸ் இல்லை, பட் எப்படி சொல்கிறது, அது எக்ஸாக்டாக ரெலவெண்ட்டாக அது வந்து எங்கள் பாட்டி தண்ணி குடித்தா சரியாயிடுங்கிறது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தான். என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே யூ நீட் டு திங்க் த்ரூ இட். அதுக்கு வந்து யூ நீட் டு டேக் சம் டைம் டு டைஜஸ்ட். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து இஃப் யூ த்ரோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, விச் ஒன் டு ஃபோக்கஸ்? யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் ஐட்டம். ஸோ இதை வந்து ஹவு டு யூ ஐடென்டிஃபை த பர்டிகுலர் ப்ராப்ளம் தட் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன்? அதுக்கு யூ நீட் டு ஸ்டெப் பேக், டேக் அ பிரெத். இந்த சைக்காலஜி எனக்கு இன்னும் தெரியும். வள்ளுவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் இந்த இடுக்கண் வருங்கால் நகுக. ஓகே, நீங்கள் ரொம்ப வந்து டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கல, அதுதான் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்று பாருங்கள் அப்படின்றதுக்கு தான். ஒரு தண்ணி குடித்தா அந்த நேரம் என்ன பண்ணும், உங்கள் சிந்தனை வந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்கும், அதுலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். எனக்கு அப்பா அன்னாய் பண்ணுற விஷயம்னு தோணலை. பிகாஸ் ஓகே, ஜென்ரலாகவே எனக்கும் அப்பாவுக்கு நல்லா செட் ஆகும். நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்தானா நல்லா பேசுவோம், நல்லா இது பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஜாலியாக இருப்போம். நானும் அப்பாவும் சேர்ந்தாலே ஓகே தான், ஃபன் தான். பட் ஐ திங்க் சம்திங் ஐ விஷ் இட் சேஞ்சஸ் இஸ் லைக் சில விஷயம் அப்பா நான் இது பண்ணவா அது பண்ணவான்னு சொல்கிறப்ப அவங்க இன்புட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எண்டில் லைக் கேட்பாங்க, லைக் யாராவது வெளில பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லை லைக் நீ இதை பண்ணுறத லைக் மூணாவது மனுஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லட்டேன், இல்லை என்ன லைக் பிகாஸ் சில பேர் சொல்லுவாங்க லைக் இப்போ நான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கேன், அப்பா கிட்ட போய் சொல்ல வாய்ப்பு இருக்குது, லைக் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுது நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, இல்லை உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணுது, அந்த மாதிரி யாராவது கேட்டால் என்ன பண்ணணுங்கிற யோசிப்பாங்க அப்பா. இப்போ இங்கே இருக்கட்டும், இல்லை நாங்கள் ஹாலிடே எங்கேயாவது போனால், இப்போ ஊருக்கே போகணுன்னு வச்சுக்கேன், நான் யாரு கூடயாவது இருந்தேன்னா உங்கள் பொண்ணு இந்த மாதிரி நின்றுருக்கு, நீங்கள்
அந்த நீங்கள் பார்க்க மாட்டீங்களா இல்லை உங்களுக்கு தெரியாதா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணுங்கிற ஒரு யோசனை அப்பாவுக்கு இருக்கும். லைக் சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குது. அதில் ஆனால் தப்பு இல்லையே, தப்பு இல்லை, அது தப்பே இல்லை, அது தப்பு இல்லை. இட்ஸ் a very very thought. அவங்களோட நான் என்ன எப்படி உன் ஆக்ஷன்ஸ் எப்படி அவர் கிளாரிஃபை பண்ணுவேன் அப்படின்னு தானே கேட்குறேன். யா கரெக்ட். ஸோ எனக்கு என்னன்னா லைக் the thought process is completely valid because அவருக்கு வந்து நான் வெளில போகும்போதும் சிவானினா இப்படி, சிவானி இது பண்ணும் இது பண்ணாது அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது இஸ் கம்ப்ளீட்லி ரைட். லைக் அவரை என்ன சொசைட்டி என்னை எப்படி பார்க்கணும்னா அவர் நினைக்கிறது இட்ஸ் வெரி வேலிட். ஒரு அப்பா பெர்ஸ்பெக்டிவ்ல கம்ப்ளீட்லி வேலிட். பட் சம்திங் ஐ விஷ் ஹி சேஞ்சஸ் அ பிட் இஸ் சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன் லைக் அந்த மாதிரி கேட்டாலும் என்ன, என் பொண்ணு இப்படிதான், என் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியும், என் பொண்ணு எங்க இருக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவர் எனக்கு சொசைட்டிலையும் லைக் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும். லைக் சார் அவர் என்கிட்ட கேட்பாரு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றது, யாரும் கேட்பாங்க, யாராவது பார்ப்பாங்க, நீ ஊருக்கு தனியா போனா ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்றப்ப எனக்கு சரி சொன்னாங்கன்னா என்ன, என் பொண்ணுக்கு அதை ஹேண்டில் பண்ற பக்குவம் அதுக்கு இருக்கு, அதை பார்த்துக்க அதுக்கு தெரியும், நான் அதை நம்புறேன். அந்த மாதிரி எனக்கு அவ சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும். இல்லை ஆக்சுவலி அந்த கொஸ்டனே ஸ்டெம்ஸ் ஃப்ரம் அவங்க ஆக்சுவலி டசன்ட் even focus on what the society thinks. It stems from more அவரோட கேர் அண்ட் கன்சர்ன். கரெக்ட். யா. ஸோ அவர் அந்த கேர் அண்ட் கன்சர்னை தான் அவர் அப்படி வெளிப்படுத்துறாரு. கரெக்ட். ராதர் தென் அந்த சொசைட்டி அவங்க என்ன போட்டோம் அது அவங்க பிரச்சனை. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதை இதுதான் நம்ம வந்து என்னன்னா உலகத்தை பார்த்து தான் நம்ம ஒரு படிப்பினைக்கு வர்றோம். கரெக்டா? மற்ற இடங்கள்ல என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த எல்லாம் பார்த்ததுனால தான் நம்ம சொல்றோம். உலகம் சொல்லுதுன்னு சொல்லலை, அப்பா தான் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா? அதுதான் உண்மை. பட் அது எப்படி வருது? உலகத்தை சமூகத்தை பார்த்து தான் நம்ம அந்த படிப்பினையில இருந்தா நம்ம அதை சொல்றோம். இதை சொல்ற பொழுது இன்னொருத்தங்க கேட்டா, இப்போ சிவானி அந்த சொன்ன பதிலுக்கு அந்த கேள்விக்கு இப்போ இன்னொருத்தங்க கேட்டால் இப்படி சொல்லலாம் அதில் எந்த விதமான இது இல்லை. இப்போ எந்த அப்பாவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக நிச்சயமாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க, பண்ணாமல் இந்த இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அது ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நாளைக்கு நீங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்க உங்க பிள்ளைக்கு இதே அத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்க அப்பா சிக்னேச்சர் லைன் கேட்டா நான் தான் சொன்னேன், எங்க அப்பா சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உன் புள்ள வந்தா நீயும் இதான் பண்ணுவ, உன் புள்ள வந்தா நீயும் இப்படிதான் பாப்ப, உன் பிள்ளைக்கு வரும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் முடிச்சிருவாரு. தேங்க்யூ ஃபார் கமிங். Thank you. Happy Father's Day சொன்னா. Oh, happy சொல்லிடு. Happy Father's Day. கேமராக்கு Happy Father's Day. Happy Father's Day. அப்படியே கேமரா பார்த்து Happy Father's Day 3 2 Happy Father's Day.